ரமதான் வரப்போகுது. ஸோ இஃப்தாருக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் கேப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் 1 லிட்டர் மில்க், 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா சுகர் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பால் நல்லா ஹீட் ஆகட்டும். இன்னொரு கப்பில் 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 200 ml மில்க் ஆட் பண்ணிவிட்டு கஸ்டர்ட் பவுடரை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பால் நல்லா கொதிச்சு வரணும்னு அவசியம் கிடையாது, ஹீட் ஆனால் போதும். இப்போது கரைச்சி வச்சிருக்க கஸ்டர்ட் மில்க் இதில் ஆட் பண்ணி நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது பாலோட கன்சிஸ்டன்சி மாதிரி திக்காகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மில்க்கை நல்லா ஆற வச்சிருங்க. இப்போது இதில் ஆட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் ஆப்ஷன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், பனானா அண்ட் போமோ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இது கூட நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுனா நல்லா சில்லுன்னு ஆகிடும். இந்த இஃப்தாருக்கு இதை சில்லுன்னு ரெடி பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ட்ரெண்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம யாஸ்லிஷ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.